சாமானோட கருவோப்புடன் கர்த்தாவே அப்பா எங்களுடைய மூப்பு எங்களுடைய ஆண்டவரே சபை நிறுவனர் அப்பா மறைந்து போனாலும் அப்பா ஊழியத்தை விட்டு விடாதபடி அப்பா இம்மட்டமாய் பாதுகாத்து யாவரும் அரவணைத்த அன்பிலே ஆண்டவரை நிலைத்திருக்க செய்த நன்மைக்காக சோதரம் அப்பா அவருடைய மாலை ஆசிரியர் குடும்பத்தை பாதுகாத்துக்கணும் ஆண்டவரை எல்லா வந்த மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே அப்பா நாம் பயப்படுற நாள் உண்மை நம்பியிருக்கபடியால் ஏறி கூப்பிட்டால் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவருடைய எல்லா இடுக்கங்களை நீக்கி எங்களை ரட்சித்தார் சொல்லத்தக்கதாய் ஆண்டவரை யாவரையும் அப்பா ரட்சிக்கும்படியா இந்த காலவரை நோக்கி துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே சபை ஆண்டவரை நிறுவனுடைய மனைவி ஆசிரியர் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் யாவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியா செல்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஆண்டவர் ஒருபோதும் தோல்வியில்லாதபடி அப்பா நீர் பாதுகாத்து ஆண்டவரே சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே அப்பா தேவன் நீரே எங்களை யாவரும் விடுதலையாக்க முடியாது அப்பா இந்த நாளுக்கு நோக்கி நாங்கள் செல்கிறோம் அப்பா சபை மூப்பர்களை ஆசீர்வதியும் சபை விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர் இன்னும் திருமணமான பிள்ளைகளை யாரும் நீர் அறிகிறார்கள் அப்பா இந்த சபையில் உள்ள எல்லாரும் அப்பா வெறுமையா போகாதபடி நம்முடைய நன்மையை கண்டு ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பிக்கை வைத்திருக்கபடியால் அவங்களை நான் பூர்ண சபாவத்தோடு பாதுகாத்துக் கொள்வேன் சொன்னேன் அப்பா அவருடைய சமூகத்தில் உங்களுடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் பரிபூர்ண சந்தோஷத்தையும் நித்திய பேர்பத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அந்த யாரும் தலைப்பட்டு சோதரமா கர்த்தர் எங்களுக்காய் ஆண்டவரே நீர் யாவும் செய்து முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு காலவேளை துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தாழ்மையான ஜெபத்தை உடைய பாதப்பட்டில் வைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நெல்லான் கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபை
ஹalleluya. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். ஹalleluya. அதனாலே நம்மளை எல்லோரும் அப்படியே நிற்கலாம். நம்முடைய வாசல் சேருவோம். நம்ம மத்தியிலே ஏற்றிருப்பாங்க புதிய நாள். ஹalleluya. இங்க வந்துள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, சிறு பிள்ளை முதற்கொண்டு வயதானவர் வரை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா. நீர் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே எங்களை தாங்கி வருகிறதற்காக நன்றி. நான் உன்னை தாக்குவேன், ஏற்றுவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னேன் கர்த்தாவே. நீர் தாங்கி வந்ததற்காக நன்றி, எங்களை சுமந்ததற்காக நன்றி, எங்கள் பலவிதமான சோதனைகளிலிருந்து எங்களை தப்புவித்ததற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே உடைய சட்டையின் கீழ் எங்களை மறைத்து கொண்டதற்காக நன்றி அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சாக்கியத்தை ராஜா நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா.
எங்களுடைய தேவைகளுக்கு மத்தியில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடியால் உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்க இங்கு கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் வானத்தை திறந்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் வந்து எங்களை அரவணைத்துக் கொள்ள போவதற்காக நன்றி கர்த்தாவே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரையாக அப்படியே இது நடக்கணுமே. யோர்தான் நான் நேற்று நைட்டு யோசிச்சு இன்னைக்கு காலையில வந்து இங்க பாவ நிவாரண பலியோ கர்த்தர் எந்த பலியும் கேட்கிறேன், அந்த தோத்திர பலியை மட்டும்தான் கேட்கிறாரு சொல்லணும்ட்டு நான் வந்தேன். பட் அதே வார்த்தைய பிரபு வாயில தேவன் போட்டதற்கான நன்றி. கர்த்தாவே நீர் இதில் உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிகிறீர் அப்பா. உமக்கு நன்றி தரப்படுகிறேன். இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தரும் அப்பா. மீதமுள்ள பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தரும். மகனை மறைத்து நீர் வெளிப்படும். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை மகன் மூலமாக நீர் தாரும் அப்பா. எங்கள் சிந்தனைகள் சிதறாதபடி உண்மை நோக்கி பார்க்கிறேன். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சோதரமான ஆண்டவரே செய்திகளை கடந்து சொல்லுகிறோம். சற்று சீடர்கள் மத்தியிலே அவர்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தரை இந்த நாளிலே மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவ செய்த கிருபைக்காக கர்த்தரை நான் அதிகமாக சோதரிக்கிறேன். நாம் நேரடியாக செய்தி கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 28:25. ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். குடும்பம் செழிக்கும். உன் பிள்ளைகள் வாழ்க்கை செழிக்க செய்வார். எப்படி செழிக்க செய்வார் என்றால் கர்த்தரை நம்பணும். இன்றைக்கு மனுஷனை நம்பி அனைவரோட வாழ்க்கை எப்படி சென்றது என்று நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளை வாழ்க்கை செழிக்கும் என்று வேதம் சொல்கிறார். அதற்கு உதாரணமாக ஆபிரகாம் வாழ்க்கையை பார்க்கலாம். ஆபிரகாம் வாழ்க்கையில அவர் எடுத்துக்கொண்ட காரியம் என்ன? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் 75 வயதிலே அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். ஆனால் சரீரம் செத்து போனது, வயது சென்று போனது சாராள் வாழ்க்கையிலே. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பொறுமையின் விசுவாசத்தை உடையவர்களாக இருப்போம்?
கர்த்தரை நம்பர்களுக்குள்ள வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு செழிப்பை இந்த நாளிலே கட்டளையிடுவார். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் யாரை நம்பி எதை செய்தாலும் அது ஒரு நேரத்தில் தோல்வியாகத்தான் முடியும். சில வேளைகளில் சில காரியங்களை பார்க்கும்போது அது ஒரு நன்மையான காரியங்களுக்காக இருக்கக்கூடும் என்று பார்க்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு செழிப்பை கட்டளையிடுவோம். இதனால ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்த பிரகாரமாக 75ஆம் வயதிலே அவருக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். 100வது வயதிலே அவருக்கு அந்த வாக்குத்தத்தை பெற்றுக் கொடுக்கிறார். 25 ஆண்டுகள் காத்திருந்தார். நாமும் அப்பேற்பட்ட இந்த சொன்ன வாக்குத்தத்தத்தை கடைபிடித்து நடக்கிற வாழ்க்கையில ஆபிரகாம் வாழ்க்கையில அவர் செய்த காரியம் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் நடந்தபடியினால்தான் வாக்குத்தத்தின் தகப்பனாக மாறினார். அவர் விசுவாசிகள் தகப்பன் என்று சொல்லப்பட்டார். ஏனென்றால் கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவர் அப்படியே நம்பினார், விசுவாசத்தை நம்பினார். சாராள் வாழ்க்கையில கூட என்ன பண்ணாங்க, அவங்க கூட கொஞ்சம் தடுமாற்றம் காணப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கை அப்படியே அல்ல. அவர் உறுதியான நம்பிக்கை உடையவனாய் இருந்தபடினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையை செய்தார். தன் குமாரனை அவர் கொடுத்த போது முதலாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படும். எபிரேயர் 11:1 சொல்லப்பட்ட வாதம் கர்த்தரை நம்புகிற வாழ்க்கையிலே அந்த விசுவாச பட்டியலே ஒவ்வொருத்தரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பப்படுவதற்கு உறுதி, இந்த உறுதியான நம்பிக்கை ஆபிரகாம் வாழ்க்கையில இருந்தது. உங்க வாழ்க்கையிலே யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த உலகத்திலே நம்ம அனைவருடைய வாழ்க்கையில நம்ம சொந்தக்காரர்களை நம்பியிருப்போம், நாம் அதிகாரிகள் நம்பியிருப்போம், உயரும் நாம் பதவிகளை கிடைக்க வேண்டும் அதிகாரிகள் நம்பியிருக்கலாம், சில பேர் மந்திரிகளை நம்பியிருக்கலாம், சில பேர் என்ன பண்ணாங்க, யாருக்கும் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடும் என்று அனைவருடைய நம்பிக்கையானது அவர்கள் பக்கமாய் சார்ந்திருக்கலாம். ஆனாலும் சில சமயங்கள் மனிதர்கள் மறந்து போவார்கள். யோசேப்பின் வாழ்க்கையில் கூட அப்படிதான் நடந்தது. யோசேப்பு பானபாத்திர காரணம் சொப்பனத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது அவனுக்கு இந்த நாளிலே அவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார். அதே போல நன்மை கிடைத்தது. ஆனால் அவன் மறந்து போனான். மறந்து போய் என்ன பண்ணான், அந்த பானபாத்திரக்காரன் போயிட்டான். 2 வருஷம் கழித்து, அது 41:1 சொல்லப்பட்டது. 2 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்த பார்வனுக்கு அந்த இடத்திலே அவனுக்கு கிருபை கிடைக்கிறது. உடனடியாக அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி அவனுக்கு காண்பிக்கும்படியாய் யோசேப்பை ஞாபகம் வைக்கிறான். அந்த நாளிலே அந்த மனுஷன் எனக்கு சொன்னாரே என்று சொல்லி நம்ம பானபாத்திரம் போய் என்ன பண்ணாங்க, அந்த பார்வனத்திற்கு சொல்கிறான், ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் அந்த சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். உடனே ஓடி வந்து அவன் சொல்ல கூட்டின்னு வந்து அவனுக்கு என்ன பண்ணாங்க, அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது அவனை ஒரு அதிகாரியாக அந்த இடத்துல அந்த சிறையிலிருந்து விடுதலை கொடுத்தார். எதுக்காக அவர் சிறை சென்றார்? இதெல்லாம் பாவம் செஞ்சாரா? இல்ல, பாவத்தை விட்டு விலகி ஓடின யோசேப்பு விட்டு விலகி ஓடின போது அவனுக்கு ஒரு தண்டனை கிடைச்சது. அந்த தண்டனையில் தேவனாய் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு கொடுத்து அவர் நம்பிக்கையாக அந்த பானபாத்திர காரணத்திலே சொன்ன போது அவன் 2 வருஷம் மறந்து போயிட்டான். இன்றைக்கு மனுஷனுடைய இயல்பான வாழ்க்கை எல்லாம் சொல்ற காரியம் சில பேர் ஒண்ணுங்க கேட்பாங்க, செய்வாங்க எல்லாம். ஆனால் மறந்து கூடிய வாழ்க்கையில என்ன பண்ணாங்க, நாம் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளை அவனாய் இருந்தபடி யோசேப்பு இருந்தபடினாலே கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்த வாழ்க்கையிலே பாவத்தை உதறிவிட்டு ஓடின ஒரு மனிதனாய் இருந்தபடினால் தான் அதனால பானபாத்திரக்காரன் அவனிடத்திலே வாழ்ந்த அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி அந்த பார்வனத்திற்கு சொல்லும் போது அவனை ஒரு அதிகாரியாக ஏற்படுத்தினான். அவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவில்லை. கர்த்தருடைய நம்பர்களுக்குள்ளே வாழ்க்கையிலே வாழ்க்கை செழிக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாவற்றையும் செழிக்க செய்வார் நாளில். ஹல்லேலூயா. மனுஷனை நம்போதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் மனுஷன் நம்ப அவன் ஆசையில சுவாசனையில் உள்ள மனுஷன் நம்போதை பார்க்கலாம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகக்கூடாது. கர்த்தர் அதற்காக சொல்றார். 11 நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது சொல்றார். சாரோட வாழ்க்கையில சரீரம் செத்து போன சூழ்நிலையிலே அவர் கர்த்தரை நம்மனாக ஆபிரகாம் நம்பினான். அந்த நம்பிக்கை அவன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார்.
அந்த குமாரன் ஈசாக்கு அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கும்பொழுது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை வந்தது இல்லையா? அந்த பிள்ளை கொடுத்த தேவன் அதை பரிசுத்த சொல்லுவார். அவன் எந்த மாறுதலும் சொல்லாபடி ஆபிரகாம் அவன் நம்மனா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனத்திலே பார்க்கும்போது ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியினார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டபடியால் கர்த்தர் அவரை என்ன பண்ணாரு? அந்த பிள்ளையை கொடுத்த தேவன் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார். அவருக்கு தெரியும். அதுக்கு முன்பாக நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த பிள்ளையை வழி செலுத்த போகும்போது அவன் மனைவிடத்தில் சொல்லுகிறார். 2 பேரும் வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துல சொல்லுகிறான், நீங்க இங்க போய் நில்லுங்க, நானும் பிள்ளையானாலும் போய் ஆண்டவரை தொழுது விட்டு வருகிறோம் இல்லையா? விசுவாச நம்பிக்கை அதுக்கு முன்னாலே அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்துட்டாரு, அதை எடுக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் அப்பேற்பட்ட தெய்வம் அல்ல, அவனுக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாம் அதுதான் விசுவாசின் தகப்பன். அதான் ஆண்டவராகிய சொன்னார், பிள்ளையிடம் மேல் கையை போடாதே என்று சொன்னார். உன்னை நீ நம்பிக்கையாய் உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கும்போது எந்த சத்ரு காரியங்கள் யாரும் எந்த துஷ்ட சக்திகள் உன்னை கைப்போட முடியாது. அதுதான் ஆபிரகாம் வாழ்க்கை. இந்த பிள்ளையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து குடும்பத்தை என்ன பண்ணாரு? வானத்தின் நட்சத்திரங்களை என்ன குடும்பம், பூமியில மன்னரை என்ன குடும்பம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவனுக்கு அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை அவன் பொறுமையோடு நம்பிக்கையோடு அவன் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டான். வாழ்க்கையில கூட சில காரியங்கள் துரிதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனால் அது வந்து துரிதமாய் முடிந்து போகிற காரியமாக இருக்கும். ஆனால் சில காரியங்கள் நாம் பொறுத்திருந்து பெறுகிற பொறுமையோடு நம்பிக்கையோடு பெறுகிற அந்த விசுவாச காரியங்கள் இன்றைக்கும் சந்தோஷத்தில் சமாதானத்தை கொடுக்கும். அதுதான் அப்புறம் வாழ்க்கையில் 25 ஆண்டு காலம் காத்திருந்து அந்த பிள்ளையை பெற்று அவனுக்கு குமாரனை பெற்று அவனுங்களும் பிள்ளைக்கு அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யோசேப்பின் வாழ்க்கையிலே அவன் யாக்கோபு பிறந்த பொழுது அந்த பிள்ளை கடைசியாக யோசேப்பு அவன் சொப்பனக்காரனாய் இருந்து அவன் வாழ்க்கையிலே மேலும் மேலும் அதிகாரியாக அவனை ஏற்படுத்தி ராஜா அந்த மாகாணத்துக்கு முழு அதிகாரியை ஏற்படுத்தினான். என்னால் அந்த தகப்பனுடைய வழி தகப்பன் விசுவாசம் தகப்பனாக இருந்தபடினால் அவர் வாழ்க்கையிலே அவர் நம்ம நம்பிக்கை விசுவாசத்தோடு இருந்தபடியினால் தான் வாழ்க்கை செழிப்பா இருந்தது. வாழ்க்கை செழிப்பா இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தரை நம்பிக்கையாக எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும் வாழ்க்கையில. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது யோபு வாழ்க்கையில் பார்க்கும்போது 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? குற்றமில்லாமல் அழித்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அறம் பண்ணப்பட்டது எப்போது என்று பாரும். ஆமென். கர்த்தரை நம்புற நம்ம தேவ பக்தி. யோபின் வாழ்க்கையில அவர் செய்த காரியம் என்ன? அவர் உத்தமனாய் நடந்தார், உண்மையாய் நடந்தார். ஆனாலும் அவருக்கு விரோதமாக என்ன காரியம் இருந்து சாத்தான் வந்து அவரை சோதிக்கும்படியாக வருகிறார். ஆண்டவரிடத்திலே அவன் பெற்றுக்கொண்ட காரியங்கள் என்னன்னா, அவரிடத்தில் கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை சோதிக்கும்படியாய் வந்து பலவிதமான காரியங்கள் அவனுக்கு சரீரத்திலே அவனுக்கு இருந்த எல்லா பலவீனங்களும் மாறி போய் சோட்டை அந்த எடுத்து அந்த சரீரம் முழுதும் அவன் உண்டான பருக்களை நீக்கும்படியாய் அவன் சுரண்டி கொண்டிருக்கும் பொழுது கூட தன்னுடைய மனைவி வந்து அவரிடத்திலே கேட்கிறார்கள், நீ நாம இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடு. ஆனாலும் அவன் சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை, உறுதியான ஒரு நம்பிக்கை யோபு வாழ்க்கையில. அவர் என்னை என்ன செய்தாலும் நம்ம அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்கிறார். யோபின் ஒவ்வொரு காரியத்தில் பார்க்கும் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். யோபு 24:23. தேவன் அவனது சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும்
அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. அவருடைய கர்த்தருடைய சுக வாழ்வு அவனுக்கு, அவன் வாழ்க்கையிலே தேவன் பலவிதமான உபத்திரங்களை கொடுத்தாலும் கடைசியில் அவனுக்கு இரட்டத்தனையான நன்மைகளை கொடுத்தார். ஏனென்றால் கர்த்தருடைய நம்பிக்கை அவன் ஒரு நாளும் வீண் போகாதபடி தன் வாழ்க்கையில் என்ன சரீரத்தில் என்ன பலவீனங்கள் ஏற்பட்டாலும் சரி, எந்த அவன் பிரசாசனம் எந்த விதமான காரியங்களை அவன் கொண்டு வந்தாலும் கர்த்தர் மேல் அவன் நம்பிக்கை விடவில்லை. கடைசி வரை அவன் வாழ்க்கை எப்பொழுதும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டபடியினால் தான் அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அவன் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை சிநேகிதர்கள் அவருக்கு நம்ம ஆறுதல் சொல்லும்போது கூட அநேகருடைய வாழ்க்கை அவனுக்கு நல்ல வசதியா இருக்கும்போது அவன் அநேகர் வந்திருப்பார்கள். ஆனாலும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய சரீரத்திலே பலவீனங்கள் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கூட நாம் நன்றாக இருக்கும்போது அநேகர் வந்து நம்மை பார்ப்பார்கள். நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும்போது அநேகர் நம்மளுக்கு கூட புறம் தள்ளக்கூடிய காரியங்கள் ஏற்படும். அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் யோபு வாழ்க்கையில அவன் நன்றாக வாழ்ந்த ஒரு மனிதன். அப்பேற்பட்ட வாழ்க்கையில் இருக்கும்போது உத்தமனும் சன்மார்க்கமாய் தேவனுக்கு பயந்து நடந்தவனோட வாழ்க்கையிலே அவன் என்ன பண்ணாங்க, சரீரத்திலே பலவீனங்கள் காணப்படுது. அவனுடைய வாழ்க்கையில் பிசாசான சோதனைகளை கொண்டு வருகிறான். இந்த சோதனையை அவன் ஜெயித்து கர்த்தர் மேல் நம்பிக்கை உடையவனார். ஆண்டவரை கொண்டு போட்டாலும் அவர்களே நம்பினார்கள். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவருக்கு நான் ஒரு நாளே அவன் சொல்கிறான். இன்றைக்கு அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஏனால் கர்த்தருடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில மாற்றும் போது நம்முடைய இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூட நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய கண்கள் நாம் பார்க்க போகிறோம். ஒரு நாள் பரிசுத்தவான்களுடைய பார்வைக்கு அருமையாக சொல்லுகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில தேவன் மட்டுமாய் நம்மளுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த ஆண்டிலே நீங்கள் 2021ஆம் ஆண்டிலே பிரவேசிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்பேற்பட்ட நம்பிக்கையின் விசுவாசம் வாழ்க்கையில அதிகமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் வாழ்க்கையில விசுவாசித்தான், அவன் பொறுமையோடு விசுவாசித்தான், தேவ மகிமை பெற்றுக் கொண்டான். அதே போல யோபின் வாழ்க்கையில அவன் விசுவாசத்தை உறுதியான ஒரு விசுவாசத்தோடு இருப்பான். அந்த உறுதியான விசுவாசம் வாழ்க்கையில இருக்கும் பொழுதுதான் அவன் நன்மைகளை பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையான நன்மைகளை ஆசீர்வாதத்தை அவன் தேவன் கொடுத்தான். நாம் கூட நம்முடைய உறுதியான விசுவாசம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பான வாழ்க்கை கொடுக்கும் என கர்த்தரை உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் உறுதியான பற்றியுடையவன், அவரே நம்பிக்கை கொண்டிருக்கிறபடியால் அவன் பூர்ண சமாதானம் காத்துக்கொள்ள வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்மளுக்கு தேவன் கொடுத்துட்டார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் புத்தகத்தில் வாசிக்கும் போது இன்றைக்கு காலையில் 40ஆம் சங்கீதத்திலே 2-3 வசனத்திலே வாசிக்கும் போது 3-4 வசனத்திலே தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். தாவீது எப்படி கர்த்தரை நம்பினார், அவர் எப்படி ஆண்டவரை அவர் நம்பிக்கை விசுவாசத்தை எப்படி அவருக்கு சிறப்படுத்தினார் என்று பார்ப்போம். அந்த 40ஆம் வாசித்த ஞான பகுதி 40:3-4. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரே வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யையும் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பார்ப்பார். கர்த்தரை நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்றார். இந்த நாளிலே தாவீது வாழ்க்கையில் அவர் அப்படிப்பட்ட நம்பிக்கை. அவர் முதலாக என்ன பண்ணாங்க, போருக்கு கோலியாத்தை முறியடிக்க போகும்போது என்ன பண்றாரு, தன்னுடைய சரீரத்துல அந்த சகோதரனை பார்க்க முடியாது போகிறார். அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஒரு சோதனை வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் சகோதரன் ஏன் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ள இருந்த கர்த்தர் பெரியவர், ஆடுகளை வைத்துக் கொள்றத அந்த தாவீது வாழ்க்கையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை முறியடிக்க முடியாது பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே என்ன பண்ணாங்க, தாவீது அந்த இடத்துல செல்கிறான். நான் இவர்கள் ஏன் இப்படி சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் கேட்கிறார்கள். ஆனாலும் சகோதரர்களை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, சவுலிடத்தில் போய் சென்று அவன் அந்த உடைகளை போடுகிறார்கள். ராஜா கூட அந்த ஆயுதம் அணிந்த அந்த வீரனை போல உடைகள் இருக்கும், அதெல்லாம் அவனுக்கு சரியில்லை, செட் ஆகும். எல்லாத்தையும் கைட்டு போட்டு என்ன பண்ணா, எனக்கு ஒரு 5 கல் மட்டும் கொடுங்க, ஒரு இந்த காலத்துல முடிவோடு சொல்லப்பட்ட அந்த கல்லை வைத்து என்ன பண்ணா, இயேசுவின் நாமத்தினாலே நம்மனா நீ நிந்திக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அந்த கோலியாத்தை நம்மனா ஒரே கால் குட்டாம் பாருங்க. இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்திற்கால் அந்த நெத்தில பட்ட போது அந்த கோலியாத் ஒளிந்து விழுந்துடும். ஆண்டவர் வாழ்க்கையிலே கூட எத்தனை பேர் கோலியாத்துகள் வந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார்.
அவர் நம்புகிற விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஹalleluya. விசுவாச நம்பிக்கை தாவீது வாழ்க்கையில் இருந்தது. அதனால் ஆண்டவர் அவனை உயர்த்தி ராஜாவாக வைத்தார். உங்கள் வாழ்க்கை விசுவாசம் நம்பிக்கை இருக்கும் பொழுது உங்களையும் அப்பேற்பட்ட அதிகாரியாக அந்த இடத்திலே நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்புகிற வாழ்க்கையில செழிப்பான வாழ்க்கையும் அவனுக்கு கொடுத்தார். உங்க வாழ்க்கையில் கர்த்தரையும் அவரை நம்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவர் நம்பும்போது வாழ்க்கை செழிக்கும், பிள்ளைகளோட வாழ்க்கை செழிக்கும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் தானியேலுடைய வாழ்க்கை மூன்றாவதாக இந்த வாழ்க்கையில அவர்கள் தானியேல் எப்படிப்பட்ட மனிதனாய் அந்த இடத்திலே அடிமையாய் போனார்கள் என்று பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கை அந்த இடத்திலே இருக்கும்பொழுது அவர்கள் 3 பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். 2:47-48. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிறபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவர், மறைபொருள்களை வெளிப்படுத்துவமாக இருக்கிறார் என்றார். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார். இந்த பாபிலோன் முழுவதும் அந்த நேபுகாத்நேச்சர் வாழ்க்கையில் என்ன பண்ணாரு? ஒரு அதிகாரியாய் நியமித்தார். தானியேலோட வாழ்க்கையிலே அவரோடு கூட இருந்த 3 பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இப்பேற்பட்ட தேவர்கள் அவர் சொன்னார், உங்களுக்கு போல தேவர்கள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்கிறார். அதே 3ஆம் அதிகாரத்திலே அவர் வரும்போது 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 17. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை கணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ஆமென். என்ன பண்றாரு? நீங்க நிறுத்தின பொற்சிலையை வணங்க போட்டு இந்த சத்தியத்தை என்ன பண்றாரு? தானியேல் சொல்கிறார், இப்பேற்பட்ட ஒரு சிலையை உண்டாக்கும், அந்த சிலையை அவங்க வணங்கும்படியாய் இந்த இடத்திலே வருகிறார்கள். ஆனாலும் அவர் வாழ்க்கையில வணங்க நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அவருக்கு விரோதமான காரியங்கள் ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலை நம்மனாங்க இந்த பிள்ளைகளை கொண்டு போய் நம்மனாங்க ராஜாவிடத்தில் இந்த சிலையை வணங்குவாங்க. இந்த 3 பேர் மட்டும் வணங்க கூடாதபடி அவர்கள் தேவனை மாற்ற வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார், என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அவர்களை கூட இருந்து எரிகிற சூளையில் இருந்து அந்த அக்கினி 7 மடங்காக உயர்த்தப்படுகிறது. இந்த பிள்ளைக்கு விரோதமான காரியங்கள், இன்றைக்கு நமக்கு விரோதமான காரியங்கள் எதுவானாலும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் நம்ம அந்த எரிகிற சூளையில் இருந்து அவர்கள் கூட இருந்து பாதுகாத்து தானியேல் கூட நம்பிக்கையா என்ன சொல்ல அந்த நம்பிக்கையின் தேவன் வரைக்கும் அந்த விக்கிரக ஆராதனை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாய் சொன்னார்கள். நாங்கள் அப்படி அவர் விடுவிக்காமல் போனாலும் நீங்கள் நிறுத்தி இருக்கிற இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். இப்பேற்பட்ட உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கும், வைராக்கிய நம்பிக்கை. இந்த பிள்ளைகள் அந்த இடத்திலே சென்று அந்த சாத்ராக் மேஷாக்கின் வாழ்க்கையிலே இந்த பார்க்கும்போது அவர்கள் அந்த எரிகிற சூளையை கொண்டு போய் 7 மடங்காக அந்த பக்கத்திலே வாசிக்கும் போது அவர்கள் அதிகமாக சூடுண்டாக்கி அவர்கள் கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சூளையில போட்டாங்க. ஆனால் அந்த எரிகிற சூளையில போடும்போது போனவர்கள் என்ன பண்ணாங்க? மாண்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு ஆவியானவர் அவர்களுடைய கடந்து வருகிறார். அப்போ ராஜா பார்க்கிறாரு, 3 பேர்ல போட்டோம், 4வது ஒரு மனுஷன் யாரு? அதுதான் இன்றைக்கு அற்புதத்தின் தேவன். அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட 3 பேர்ல அவர் நம்மளுக்கு ஏராளமான தூதர்கள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர் தான் சொன்னேன், நம்பிக்கையின் தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது எந்த சேதமும் அணுகாது. அது தீயினாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள், பொல்லாப்பான காரியங்கள், வாழ்க்கையிலே ஏறெடுக்கிற எந்த ஆலோசனை, உனக்கு விரோதமான காரியங்கள் எது வந்தாலும் கர்த்தரோடு கூட இருக்கும்போது, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படி இருக்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணாங்க? அவரை விடுவிடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணாங்க? என்னுடைய தேவன் தான் உயர்ந்தவர் என்பதை அந்த நேபுகாத்நேச்சர் ராஜாவுக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நம்புகிற உங்கள் அதிகாரிகள் சரி, எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஆண்டவர் நம்பிக்கையோடு நீங்க ஜெபத்தோடு நீங்க போகும்போது அவர் மூலமா அந்த உள்ளத்திலே பேசுவார். அந்த அதிகாரத்திலே பேசி என்ன பண்ணுவாரு?
நீ என்ன உன்னுடைய பொசிஷன், உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய உயர்வுகள், பதவிகள் வரும்போது நம்மளாங்க அவர் பேசுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மகளுக்கு கொடுங்க, இந்த மகளுக்கு கொடுங்க, இந்த அதிகாரி மேனேஜர் பதவி இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மள அவளுக்கு பேசுவார். அதுதான் நேபுகாத் நேச்சர் நம்மள வந்து பார்க்கிறார். 3 பேர் போட்டோம், 4வது மனுஷன் ஒருத்தர் உலகை கொண்டிருக்கிறார். யாருது? அவர்தான் தேவர்களுக்கு ஒப்பானவர். ஆண்டவராக பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார், அவரை பாதுகாத்தார். வெளியே வருகிறார்கள், அவரை கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்க? சரீரத்தெல்லாம் பார்க்கலாம், ஒண்ணுமே இல்லை. ஒரு சாதாரண நம்மள கீழே போட்டு நம்ம சும்மா லைட்டை காயப்பட்டாலும் எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? எரியிறாங்க, 7 மடங்கு உயர்த்திட்டாங்க, கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் ஒரு சதவீதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்தாங்க. தேவத்துவ ஆவியானவர் அவரோட பரிசுத்த ஆவியானவர் உலவை கொண்டிருந்தார். நம்மோடு கூட இந்த சேதங்கள் வரும்போது எந்த வித காரியம் வந்தாலும் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கையின் தேவன் உன் வாழ்க்கையில இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. எந்த சதி மோச வலைகள் பின்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தரை நம்புகிற வாழ்க்கை செழிக்கும், செழிக்கும். ஹல்லேலூயா. நம்புகிறீர்களா? ஆண்டவருடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை வாழ்க்கையை இந்த நாளில் கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு நம்புங்கள். அவர் நான் விசுவாசத்தான் அவருக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அவர் போல யோசேப்பு வாழ்க்கையில் அவனுக்கு கர்த்தர் நம்புகிற காரியங்கள் அவனுக்கு நடந்தது. தாவீது வாழ்க்கையிலே அவர் கொடுத்தார். அந்த வார்த்தையின் பிரகாரம் அவன் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தரை நம்பிக்கையாய் அவனை பாடின சங்கீத பகுதி ஒவ்வொரு கர்த்தரை அவன் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க? கோலியாத்தை விலக்கி போட்டான். அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க? எப்பேற்பட்ட கோலியத்துகள், எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று யோவான் 11:40 சொல்றார். யோவான் 16ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே நீ விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பார். ஹல்லேலூயா. நம்பிக்கை, விசுவாசம். நம்ம ஆண்டவர் நமக்கு சரீரத்தில் இருக்கிற பலங்களை மாற்றுவார் என்ற விசுவாசம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. கண்டிப்பாக உங்களுக்கு விசுவாசம் நம்பிக்கை இருக்கும்போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா தேவன் வாழ்க்கையை செலுத்தி செய்வார். சரீர பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமாக கொடுத்த வசனங்கள் இதை நீங்கள் எப்பொழுதும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் உணர்ந்து சமாதானத்தை கொடுக்கிறது. பரிபூர்ண சமாதானத்தை வாழ்க்கையில் கொடுப்பார். அதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளங்க விசுவாசத்தின் பெருக்கத்தை நீங்கள் உணர வேண்டும். கர்த்தரை அதிகமாய் பக்தி வைராக்கி யோபு போல வாழ வேண்டும். 3வதாக தாவீது வாழ்க்கையில் அவன் எப்படி நடந்தான்? கர்த்தரை நம்பி அவன் போனான், வெற்றியோடு திருப்பி வந்தான். வாழ்க்கையில் கர்த்தரை நம்புங்கள். அது மாத்திரமல்ல, தானிய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையிலே இருக்கிற ஆரங்களை எல்லாத்தையும் வெறுத்து தள்ளி அவர்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பினார். கர்த்தரை நம்பின பிள்ளைகள் வாழ்க்கையிலே எரிகிற சூழலிலிருந்து விடுதலை கொடுத்து அவரை ராஜாக்களுக்கு முன்பதாக அதிகாரிகள் மாகாணம் முழுவதற்கும் அவளை ஆளுபடியாக செய்தார். வாழ்க்கையை கர்த்தரை நம்பும்போது வாழ்க்கை அவர்களுக்கு நம்புற எல்லாவற்றையும் மாற்றி செல்வது. கர்த்தரை நம்புற வாழ்க்கை செழிக்கும், செழிக்கும். கர்த்தரை நம்புற ஒவ்வொரு வாழ்க்கையின் கிரியை உங்களுக்கு வேதத்தின் வசனங்கள் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 5-8 வசனத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிழன் நம்பினாங்க ஆட்டு வாசல்ல அந்த இடத்துல இருக்கும்போது அந்த பெதஸ்தா குளத்திலே 38 வருடமாய் வியாதிப்பட்டிருந்தான். அந்த மனிதனுக்கு நம்பினாங்க. வியாதிப்பட்ட மனிதனை கொண்டு போய் அந்த குளத்துல இருக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவன் உடமாய் இருந்த ஒரு மனிதன். அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அந்த குளத்தை தேவத்தோடு கலக்கும் போது யார் போய் இறங்குகிறார்களோ சுகம் உண்டாகும். அப்பேற்பட்ட சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கிறோம். யோவான் 5:5. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனார். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆமென். இது மாத்திரமல்ல, என்ன பண்ணாரா? சொஸ்தமாக ஒரு மாசம் 38 வருஷமா இருக்கிறாரு. சொஸ்தமாக விரும்புகிறார். ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்?
38 வருஷமா இருக்கிறான். எல்லாரும் போய் சுகம் பெற்று வருவாங்க. யாரும் கொண்டு போய் இருக்கிறதுக்கு ஆளுங்க. ஏன்னா விசுவாசத்தை பார்க்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? நீ சொஸ்தமாகணும்னா உன் விசுவாசம். நான் விசுவாசம், நீ விசுவாசத்தால் தேவ மகிமை காண்பார். அதுதான் அவனுக்கு என்ன பண்ணாரு? கேட்கிறார். ஆமா, நான் சுகமாக விரும்புகிறேன் என்று சொல்லும்போது அவனை தொட்டு சுகமாக்கி விடுதலை கொடுத்து அவனை எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். உன்னுடைய சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் அவன் வாழ்க்கையிலே விசுவாசத்தை வைக்கும் போது அவன் சொல்லுகிற காரியங்கள் தொட்ட போது 38 ஆண்டுகள் இருந்த எல்லா காரியத்தையும் நீக்கினான். ஹல்லேலூயா. லாசருவை உங்களோட எழுப்பின தேவன், அந்த வல்லமையின் தேவன், நம்பிக்கையின் தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் நம்ம வாழ்க்கை செழிக்கும். வாழ்க்கை செழிக்க ஆண்டவரை விசுவாசியுங்கள், நம்புங்கள். அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கும். இந்த ஆண்டிலே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். எல்லா தடைகளையும் நீக்க போகிறார். நான் ஒருவனாக கர்த்தரை நோக்கி பார்த்து இருந்து நிற்போம். இந்த நாளை கர்த்தர் உங்களோட இந்த வார்த்தை அது இதுவாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்புகிற உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செழிக்க செய்ய போகிறார். ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி தேவனை நாம் துதிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதிசயமான நன்மைகளை, உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை இந்த வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உன்னைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நீ என்ன காரியத்தை நினைத்திருக்கிறார்களோ இந்த நாளிலே கேட்டு சத்தியப்படுகிறார். வாழ்க்கை சொன்னாச்சு வாழ்க்கையில நீர் அற்புதங்கள் செய்யும், அதிசயங்களை செய்யும். அவரோட வாழ்க்கை செய்த விசுவாசிகள் பிள்ளை வாழ்க்கையிலே இந்த பட்டியலில் பார்க்கும் போது எல்லா எங்கள் கோட்டை எல்லாருக்கும் தகுதி இந்த தேவன் 38 ஆண்டுகள் வேலைப்பட்டபடியை சுகமடைந்த அந்த வல்லமையின் தேவன், அற்புதத்தின் நம்பிக்கையின் தேவன், சுகங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும்
பலப்படுத்த காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீதாமே பொறுப்பெடுத்துக் புதிய கனமகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். ஏற்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், அபிஷேகம் கர்த்தர் வருகை மட்டும் தங்கி ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக வாரந்தோறும் நாங்கள் இந்த செய்தியும் பாடலும் இன்னும் இந்த ஆராதனை பகுதிகளை தொகுத்து வழங்குகிறோம். இதற்கு அநேக பிள்ளைகள் உதவியாக இருக்கிறார்கள். என்னுடைய மகன் டாக்டர் வின்சென்ட் பிரபாகரன் இதை ஒளிப்பதிவு செய்து அனுப்புகிறார்கள். தம்பி அலெக்ஸ் சாம்ராட் அவங்க சில பாடல்கள் நமக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. நம்மோடு கூட இன்றைக்கு சில பிள்ளைகள் ஜெபித்து இருக்கிறார்கள். சிலர் இந்த ஊழியத்தில் சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் தொடர்ந்து செய்தியை பாருங்கள், கேளுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you one and all.